ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சில் அவுட் வித் சௌமியா. களை கட்டிச்சு கூத்து. பரம்பு மலையை நோக்கி அணி அணியா மேலேறி வந்தாங்க பாணர்கள். வைப்பூர எரிச்ச நெருப்பு, அருகன்குடிய அழிச்ச நெருப்பு, எவன நாவாய்களை விழுங்கின நெருப்பு, களம் முழுக்க கனன்ற நெருப்பு பாடல்களா மாறுச்சு. வணிகர்களுடைய அச்சு உடையிறது ஏதோ ஒரு வகையில பொதுமக்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு. அதனாலேயே இந்த செய்தி மக்களுடைய செய்தியா மாறுச்சு. சேரனும் சோழனும் கூட அந்த கதை பாடல்களை அவையில பாட சொல்லி கேட்டாங்க. வேந்தர்கள்ல முதல் நிலையை அடைஞ்சிட்டு தான் செருக்கோட இருந்த பாண்டியன் எரிஞ்ச கதை இன்பத்தை சுரந்துச்சு. ஆக்கத்துல கிடைக்கிற இன்பம் அழிவுலையும் கிடைக்கும். அந்த அழிவு தற்செயல்தான்னு எல்லாரும் நம்பினாங்க. ஆனா எரிஞ்ச தீயிலிருந்து எரியாம வெளிவந்துச்சு உண்மை. அது தற்செயல் இல்ல, தாக்குதல் தான்னு தெரிய வந்துச்சு. தாக்குனது திரையர் கூட்டம், உடன் இருந்தது பரம்பு மக்கள்னும் புரிய வந்துச்சு. வெஸ்பானியன் உடல்ல படர்ந்த தீய அணைக்க எவ்வளவு முயற்சி செஞ்சு முடியல. நதியில தள்ளிவிட்டு காப்பாத்திடலாம்னு நினைச்சு நெருப்போடு நேருக்குள்ள தள்ளாங்க. ஆனா அவன் தண்ணியில விழுந்த சில கணத்துல எரிஞ்சிட்டு இருந்த ஹிப்பாலஸுடைய நாவாய் வெடிச்சு சரிஞ்சது. வெஸ்பானியன் எரிஞ்சு மூழ்கினானா இல்ல மூழ்கி எரிஞ்சானான்னு தெரியாமலே போயிடுச்சு. ஒரு துறைமுகம் முழுமுற்ற அழிஞ்ச கதைய கடல் வழி பயணிச்ச கலங்கள் எல்லாம் எடுத்துட்டு போச்சு. கடல் இருக்கிற வர இந்த கதை இருக்கும். பாம்புடைய தலையை நசுக்கிறத போல வைகையுடைய தலையில இருந்த துறைமுகத்தை நசுக்கி அழிச்சான் வேல்பாரின்ற வரலாறு நின்னுச்சு. நாட்கள் நகர்ந்துச்சு. திரையர்குடி பரம்பு குடியாச்சு. கூத்துக்களத்துல ஓசைகள் அடங்கினதும் பரம்புடைய ஆசான் அறிவிச்சாரு. வழக்கமாக 16 குலங்களுக்காக நடைபெறும் கொற்றவை கூத்து அடுத்த முறை 17 குலங்களுக்காக நடைபெறும். ஆனால் தேவவாக்கு விலங்கு பழம் எடுத்து கொடுத்து தொடங்கும் கதை அல்ல திரையர்களின் கதை. தேவவாக்கு விலங்கையே எடுத்து கொடுத்து தொடங்கும் கதைன்னு சொன்னாரு. கூட்டத்துடைய குலவையொலி காட்டையே உழுக்க திரையர் குல பெண் ஒருத்தி உடல் சிலிர்த்து ஆட தொடங்கினா. சேரனுடைய அவையிலையும் வைப்பூர் எரிஞ்ச கதை பாடப்பட்டுச்சு. உதயஞ்சேரலுடைய கண்ணங்கள் பொறிப்புல சிவக்கிற அளவுக்கு வைப்பூர் நெருப்பு அவனுக்கு சுகம் கொடுத்துச்சு. வாய் பிளந்து கதை கேட்டு மகிழ்ச்சி அடைஞ்சவன் பாரிதான் இவ்வளவையும் செஞ்சான்றதை கேள்விப்பட்டதும் வாய் மூடி அமைதியானா. அவனால நம்பவே முடியல. பரம்பு மலை இருக்கிற இடத்துக்கும் வைப்பூர் இருக்கும் இடத்துக்கும் எந்த தொடர்பும் இல்ல. நிலப்பரப்பால தொடர்பே ஏற்படுத்திக்க முடியாத பகுதியே முற்றிலும் அழிச்சிருக்கான் வேல்பாரி. அதுவும் சின்னஞ்சிறு படைய மட்டுமே அனுப்பின்றத அவன் உணர்ந்தப்போ பதட்டம் கூடுச்சு. ஏன்னா பரம்பு மலை நோக்கி பாதையை உருவாக்கும் திட்டம் ஏறக்குறைய முடிகிற தருவாயில இருக்கு. 1-2 இல்ல, பல முனைகள்ல இருந்தும் அடர் காட்ட கிழிச்சு சேர வீரர்கள் உள்நுழைஞ்சிருக்காங்க. ஏற்கனவே வகுத்த திட்டப்படி படைகள் புறப்பட வேண்டிய நாள் நெருங்கிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் கதை கேட்டு மகிழ்ந்தபடி இருந்தான் செங்கன சோழன். பேரரசர் சோழவேந்தனுடைய மகன். முதல்ல அவனுக்கு தான் பொர்சுவையே பெண் கேட்டிருந்தாங்க. எல்லாம் நல்லபடியா முடியும்னு சோழவேழன் நம்பிட்டு இருந்தப்போதான் குலசேகர பாண்டியன் முத்துகளை உருட்டி விட்டு விளையாட தொடங்கினான். சோல்கடல் முதுவனுடைய சொற்கள் ஒருளும் முத்துகளை மிதிச்சு சரிவு கடிச்சு. மன ஒப்பந்தம் பாண்டியர்களோட ஆச்சு. உள்ளுக்குள்ள அவமானத்தை உணர்ந்தபடி இருந்த சோழவேழன் அதை வெளிக்காட்டிக்கல. அந்த அவமானத்தை இப்போ வந்து சேர்ந்த இந்த ஒற்றை செய்தி தொடச்சிருந்தது. நினைச்சு சந்தோஷப்பட்டான். ஒரு துறைமுகமே அழிந்ததான மறுபடியும் கேட்டு மகிழ்ச்சி அடைஞ்சான். தந்தையுடைய அறைக்குள்ள நுழைஞ்ச செங்கன சோழன் சந்தோஷத்துல இருந்த தந்தையை பார்த்து கேட்டான், பாண்டியன் எரிந்ததற்கே இவ்வளவு மகிழ்கிறாயே, பரம்பு எரிந்தால் எவ்வளவு மகிழ்வாயின்னு. சோழவேழன் அதிர்ந்து போனான். அதிர்ச்சியிலிருந்து மீளாமலேயே முடியுமா மகனேன்னு கேட்டான். இதனால் வரை இவ்வினாவிற்கு விடையின்றி இருந்தேன். இப்பொழுது அதனை அறிந்து விட்டேன்னு செங்கன சோழன் சொல்ல, எப்படின்னு கேட்டான். நம்மையோ நமது முயற்சியோ இதுவரை பாரி அறியவில்லை. இனிமேல் அவன் அறிய போவதும் இல்லை. ஏனென்றால் அவனது முழு கவனமும் திசை திரும்பிவிட்டது. ஏற்கனவே அவமானப்பட்டு நிற்கும் சேரனும் புதிய அவமானத்தோடு நிற்கும் பாண்டியனும் இப்பொழுது ஒன்றிணைவார்கள். பரம்பின் கீழ் திசையிலிருந்தும் மேல் திசையிலிருந்தும் இவர்களின் படை நகரும். இரு பெரும் பேரரசுகளின் தாக்குதலை முழு மூச்சோடு எதிர்த்து வலிமையோடு போர் புரிவான் பாரி. ஆளரவமற்று கிடக்கும் பரம்பின் வடதிசை மலைகளுக்கிடையே நம் படைகள் நகரும் ஓசையை அவன் உணரப்போவதில்லை. நான் தாக்கப் போவது பரம்பின் தலைநகரையோ பாரியையோ அல்லன்னு சொல்லிட்டு இருந்த செங்கன சோழனையே ஒத்து கவனிச்சிட்டு இருந்தான் சோழவேழன். நாட்டை ஆள்பவர்கள்
காட்டை ஆள நினைக்கும் மூடத்தனத்தை சேரனும் பாண்டியனும் செய்யட்டும். நான் ஆள்வதற்கு பரம்பில் எதுவும் இல்லை. ஆனால் அடைவதற்கு ஒன்று இருக்கிறது. அதனை அடைவேன்னு சொன்னான். இங்க பரம்புல கபிலர் இவ்வளவு கலக்கத்தோட எப்பையும் இருந்ததில்லை. தேவவாக்கு விலங்கிற்காக எவ்வளவு பெரிய முயற்சி ஏன் செய்யப்பட்டது? வைப்போரும் அருகன்குடியும் எரிந்த பின் பாண்டியன் அடுத்து செய்ய போவது என்னன்னு அவருக்குள்ள பல கேள்விகளும் குழப்பங்களும் இருந்துச்சு. அதுக்கெல்லாம் பதில் தெரியணும்னா பரம்பை விட்டு வெளியே போனாதான் பதில் கிடைக்கும். ஆனா தான் பரம்பை விட்டு போறது நல்லதுக்கு இல்லைன்னு நினைச்சாரு. பரம்புடைய உள்நடுக்குகளை பத்தியோ, எவ்வியோரை பத்தியோ, பாரிய பத்தியோ, அங்க இருக்கிற வாழ்க்கை முறை பத்தியோ வேந்தர்களுக்கு எதுவும் தெரியாது. வெறும் இரவுல கூத்து நிகழ்த்துற பாணர்களுடைய பார்வையில தான் அவங்க பரம்ப பார்த்திருக்காங்க. தாம் பார்த்து வியந்தத, அறிஞ்சத, உணர்ந்ததை பாடி திரையிறது தான் தன்னுடைய தொழில். இப்போ தன்னுடைய மொழியே பரம்புடைய மொழியாகிடுச்சு. தன்னுடைய குரலே குறிஞ்சியுடைய குரலாகிடுச்சு. இனி தாம் பாடும் ஒவ்வொரு பாடலும் பரம்புடைய பாடல் தான். தன்னை ஒரு பரம்பனாவே உணர்ந்தவர் பயப்படுறதுக்கும் அதுதான் காரணம். பரம்பின் ஆற்றல் ஒவ்வொரு செடியிலும், கொடியிலும், மலையிலும், மடுவிலும் இருக்கிறது. நான் இங்குள்ள மனிதர்களை பாடாமல் இயற்கையை மட்டுமே பாடினார் போதும். எதிரிகளுக்கு அதைவிட சிறந்த போர்க்குறிப்பு வேறொன்றும் இல்லை. ஆசையின் நாக்குகள் பரம்பை நோக்கி என்றென்றும் நீள நான் சொல் தந்து விடக்கூடாது. அதனாலேயே நான் வெளியேறி போக துணிவற்று இருக்கிறேன்னு கவலையா இருந்தாரு. அப்போ அங்க வந்த பாரி அவரை கூட்டிட்டு வெளியே போனான். அவர் கவலையா இருக்கிறத பார்த்துட்டு என்னன்னு விசாரிச்சான். நாள் தவறாமல் கூத்து நடக்கிறதே, அவற்றில் என்ன நடக்கிறது என்பதை கவனித்தாயான்னு கபிலர் கேட்டார். கூத்துக்கணத்தில் எவ்வளவோ நடக்கிறது, நீங்கள் எதை கேட்கிறீர்கள்னு பாரி கேட்க, பாணர் கூட்டத்துக்குள் பாடத் தெரியாதவனும் இருக்கிறான்னு சொன்னவர் கொஞ்சம் தயக்கத்தோட, கூத்து நடத்த வரும் பாணர் கூட்டத்தில் ஒற்றர்கள் நிறைய வருகிறார்கள்னு சொன்னாரு. முன்னாடி நடந்தபடி பரம்பு நாட்டை இவ்வழியின்றி வேறு எவ்வழியில் அவர்களால் வேவு பார்க்க முடியும்? எனவே கூத்து கலைஞர்களோடு ஒற்றர்கள் எல்லா காலங்களிலும் வந்து கொண்டேதான் இருக்கிறார்கள்னு பாரி பதில் சொன்னான். அதனால் ஆபத்து உருவாகி விடாதான்னு அவர் கேட்க, தெய்வத்தின் உருவில் எதிரி வந்தால் வணங்கித்தானே ஆக வேண்டும்னு பாரி சொன்ன சொல் கேட்டு சிதை முற்றார் கபிலர். கலைஞர்கள் என்ன செய்வார்கள்? அதிகாரத்துக்கு அஞ்சி அவர்களை உடன் அழைத்து வருகிறார்கள். ஒற்றர்கள் உடன் வருகிறார்கள் என தெரிந்துதான் எம் வீரர்கள் பரம்புக்குள் அவர்களை அழைத்து வருகிறார்கள். பச்சை மலையின் எல்லா மடிப்புகளின் வழியையும் ஒற்றர்களை எம் வீரர்கள் அழைத்து வந்திருக்கிறார்கள். அப்படி இருந்தும் எவ்வியூருக்கு போகும் வழி குறிப்பை சொல்ல பாண்டியனால் முடியவில்லை அல்லவா? காலம்பன் தன் முன்னோர்கள் சொன்ன குறிப்பின் வழியில் தானே வந்து சேர்ந்துள்ளான். நாட்டை பிடிக்கும் முறையில் காட்டை பிடித்துவிட முடியாது. நாட்டில் தான் வழித்தடம் பாதையாக இருக்கிறது. காட்டின் வழி மரமாகவும் பாறையாகவும் அருவியாகவும் தான் இருக்கிறது. 3 கருங்காலி மரத்தின் அருகே ஒரு செங்கடம்பு இருக்குமேயானால் கால்நடி கவட்டை கொள்ளும், அதாவது முச்சந்தி என்று பொருள். அது யாருக்கு புரியும்? வண்டி சாலை பற்றிய மனித அறிவு சில தலைமுறைகளுக்கு தான் சொந்தம். ஆனால் காட்டுப்பாதை பற்றிய மனித அறிவு எண்ணிலடங்காத தலைமுறைகளின் சேர்மானம். இதுவரை பரம்பின் மீதான எல்லா தாக்குதல்களுக்கும் பின்னே கூத்துக்கு வந்து போன ஒற்றனே இருக்கிறான். எனது முதற் போருக்கே கூத்துக்களம்தான் காரணமாக அமைந்ததுன்னு பாரி சொல்லிட்டு இருக்க அமைதியானார் கபிலர். பாரி முதல்ல நடத்தின போர் சேரனுக்கு எதிரானது. அந்த போர்ல தான் உதயஞ்சேரலுடைய தந்தை செம்மாஞ்சேரலுடைய தலைய வெட்டி எரிஞ்சான்றத பலரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கார் கபிலர். அந்த கதையை தான் பாரி கபிலருக்கு சொல்லிட்டு இருந்தான். 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வது. ஒரு மழை காலத்தின் நள்ளிரவது. மழவன் குடியினரை சேர்ந்தவங்க பரம்புல கூத்து நடத்திட்டு இருந்தாங்க. பாரிக்கு அப்போ திருமணம் ஆகல. இளமை துடிப்போட இருந்தான். கூத்து நடத்த வந்தவங்களுக்கு ஒரு வகையான அரிய பூண்டு போடப்பட்ட பானத்தை ஊரே குடிச்சு மயக்கத்துல இருந்த வேலை அவங்களுக்கும் குடிக்க கொடுத்தான். எவ்வளவோ மது வகைகளை குடிச்சிருக்கோம், ஆனா எந்த ஒரு மதுவுக்கும் இப்படி ஒரு மயக்கம் கிடையாதுன்னு கிறக்கத்திலே கிடந்தாங்க மழவன் குடியினர். அவங்களுடைய ஆட்டத்துக்கு பரிசா போறப்போ ஆளுக்கு ஒரு பானைன்னு அந்த பானத்தை கொடுத்து அனுப்பி விட்டான் பாரி. அந்த மழவன் குடி கூட்டத்தில் இருந்த 3 பேர் சேர ஒற்றர்கள். அத்தனை பானைகளும் சேரனுடைய அரண்மனைக்கு போய் சேர்ந்துச்சு.
செம்மாஞ்சேரல் தன்னுடைய அந்தப்புற பெண்களோட மகிழ்ச்சியா இருந்தப்போதான் உலகில் யாரும் அறிந்திராத பெரும் மயக்கத்தை உண்டாக்கும் மது வகை ஒன்று பரம்பில் இருக்கிறதாம். அதனை நமது ஒற்றர் கூட்டம் கொண்டு வந்து சேர்த்துள்ளது என்ற செய்தி சொல்லப்பட்டுச்சு. எரிஞ்ச வேல் போல காட்டம் உள்குத்தி நிற்கும் ஆற்றல் யவன தேரலுக்கு தான் உண்டு. அத முதல்ல அருந்தி மகிழ்ந்தவன் சேரன்தான். மிளகுக்கு ஈடா கொண்டு வந்து இறக்கப்பட்ட சிறந்த பொருள் அதுவா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம்தான் யவன தேரல் பத்தி பாண்டியர்களும் சோழர்களும் தெரிஞ்சுக்க தொடங்கினாங்க. இப்போ அதே மாதிரி ஒரு சிறந்த மது வகை சேரனை தேடி வந்திருக்கு. ஆனா இது யவன தேரலை விட சிறந்ததா இல்லையான்னு குடிச்சு பார்த்து தானே ஒரு முடிவுக்கு வர முடியும்னு அந்த புறத்தை விட்டு வெளிவந்தான். அதனுடைய கிறக்கமும் மயக்கமும் என்னன்றதை தெரிஞ்சுக்க பல முயற்சிகள் செஞ்சான். அரசவை பெரியோர்கள், வணிகர்கள், கடலோடிகள்னு எல்லாருக்கும் மருந்து கொடுத்தான். ஆனா யாருக்கும் ஒரு குவளைக்கு மேல கொடுக்கல. அவங்களோ மறு குவளை கிடைக்காதான்னு ஏங்கி நின்னாங்க. ஆனா அது என்னன்னு மட்டும் யாராலும் சொல்ல முடியல. அந்த பானம் எங்களுக்கு வேணும், என்ன விலை கொடுத்தும் நாங்க வாங்கிக்கிறோம்னு சொல்லி ஆட்களை அனுப்பியிருக்கான் செம்மாஞ்சேரல். ஆனா அது இயற்கை எங்களுக்கு வழங்குற பரிசு, அதை நாங்களே கண்டறிய முடியாது. அதுவா இயற்கையா கிடைச்சாதான் உண்டு. பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் அந்த மாதிரி நிகழும்னு சொல்லி அனுப்பியிருக்கான் பாரி. அந்த பதிலை கேட்டு செம்மாஞ்சேரல் பயங்கர கோவப்பட்டான். வேணும்னே தான் அவங்களுக்கு அந்த பானத்தை பாரி தர மறுக்கிறான்னு அவனே ஒரு முடிவுக்கு வந்துட்டான். எதையாச்சும் பண்ணி அதை கைப்பற்றியே ஆகணும்னு நினைச்சவன் அவனுடைய படைகளோட பரம்பை நோக்கி அணிவகுத்து வந்தான். அந்த போருடைய முடிவுல செம்மாஞ்சேரலுடைய தலைய இடப்புற காட்டை நோக்கி சீவி சரிச்சிருந்தான் வேள்பாரி. பாதி கதைய மாளிகை மேல் மாடத்துல இருந்து தேக்கனும் பாரியும், மீதி கதைய கோத்துக்கலத்துடைய பாட்டாப்பிரையில இருந்த பெரிய மகளும் கபிலருக்கு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நாளா கேட்க நினைச்ச கேள்வி ஒண்ணு சட்டுன்னு கபிலருக்கு அப்போ நினைவுக்கு வந்துச்சு. தேக்கனை பார்த்து கேட்டார். பாரி முல்லை கொடிக்கு தேரை கொடுத்தான் என்று பாணர்கள் சமதள மக்களிடம் பாடி திரிகிறார்களே, அது உண்மையான? யாருக்கும் அதை பத்தி தெரியலனாலும் அங்கிருந்த ஒரு பெரியவர் மட்டும் அவன் கொல்லிக்காட்டு விதையவே கொடுத்தவன்பா, தேரெல்லாம் ஒரு பொருட்டான எதிர்கேள்வி கேட்டார். ஆனா கபிலர் கேட்டதுக்கான பதில் வரல. தேக்கனுக்கு இதென்ன கேள்வின்னு பட்டுச்சு. படர வழியின்றி ஒரு கொடி இருந்தால் அதற்கு வழியமைக்கும் வேலையை எல்லோரும் தானே செய்வார்கள். இதனை பெரியதாய் பாணர்கள் பாடுவதற்கு என்ன இருக்கிறதுன்னு நினைச்சாரு. சரி, பாரியிடமே கேட்டு விடுவோம்னு கபிலரை அழைச்சுக்கிட்டு மாளிகைக்கு வந்தார் தேக்கன். கபிலர் பாரியை பார்த்து கேட்டார். நீ முல்லை கொடிக்கு தேனை கொடுத்தாய் என்று பாணர்கள் பாடுகிறார்களே, அது உண்மையா?